இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா, ஆயர் பெண்களான நாங்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது எங்களுடைய பட்டாடை, அழகான பட்டாடை எல்லாம் திருடிட்டு மரத்துல போய் உட்காந்தியோ இல்லையோ. அப்புறம் இன்னொரு டாப் கிளாஸ் அர்த்தம் காமிச்சார். கிருஷ்ணன் கோபிகைகளுடைய வஸ்திரத்தை திருடுவதற்காக அந்த நதிக்கரைக்கு போயிடுறான். திருடிட்டு மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். இந்த பெரியாழ்வார் யசோதை எழுந்து பார்த்தா கிருஷ்ணனை காணும். இவன் எங்க போனான்னு தேடின்னு வராளாம். இது கதை சொல்லி விளக்குறார் திருவாய்மொழி பிள்ளை. பெரியாழ்வார் யசோதை தேடின்னு வராளாம். கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க போன எங்க பார்த்தா மரத்துல உட்காந்துருக்கான். எல்லா வஸ்திரத்தையும் மரக்கிளையில தொங்க விட்டுருக்கான். இத பார்த்துட்டு பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணாலாம், அவளும் ஒரு பெண் தானே, இங்க கஷ்டப்பட்டு இருக்கவாளும் பெண் தானே, அதனால அவ சார்பில பெரியாழ்வார் யசோதை எங்க துணியை கொடுத்துடுறா, அதாவது தன்னையும் ஒரு பெண்ணாக ஐடென்டிஃபை பண்ணி எங்கள் பெண்களோடு இப்படி எல்லாம் விளையாடாத, எங்க துணியை கொடுத்துடுன்னு இந்த பெண்கள் சார்பில் பெரியாழ்வார் யசோதை அங்க வாதம் பண்ணி வாங்கினா. இதுக்கு மேல 2 கேள்வி கேட்டு பதிலும் சொல்லியிருக்கார். அது என்னன்னா, திடீர்னு பெரியாழ்வார் யசோதை அந்த இடத்துக்கு வந்தா பெண்கள் ஏதாவது கொஞ்சம் வெட்கப்பட மாட்டாளா, என்னடா இது இவர் வந்துட்டாரேன்னு ஃபீல் பண்ண மாட்டாரா, அந்த நீராடும் பெண்களுக்கு இன்னும் வெட்கமா இருக்காதான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு ஒரு சரித்திரம் கோட் பண்றார். சுகபிரம்மம் வரலாற்றில் நடந்த ஒரு சரித்திரம். அதாவது வேதவியாசர் என்ன பண்ணாராம், சுகபிரம்மம் முன்னாடி போயிட்டு இருக்கார், தந்தை வேதவியாசர் அவரை துரத்தின் வரார். அப்போ ஒரு நதியில பெண்கள் நீராடி கொண்டிருந்தார்கள். சுகபிரம்மம் அந்த வழியா போறார். அந்த பெண்கள் கண்டுக்கவே இல்லை, அவ பாட்டுக்கு குளிச்சுட்டு இருந்தா. பின்னாடி துரத்தின் வேதவியாசர் வரவும் பெண்கள் கிடுகிடுன்னு வஸ்திரத்தை எடுத்துன்னு மானத்தை மறைச்சாலும். இத பார்த்துட்டு வேதவியாசர் கேட்டாராம், நான் பாரு எவ்வளவு பெரிய தாடி வச்சுட்டு ரொம்ப வயசானவன், நான் வரும்போது நீங்க என்னடான்னா ஆடையை எடுத்து மானத்தை மறைச்சுக்கிறேன், என் பிள்ளை சுகபிரம்மம் இருக்கானே அவன் இளைஞன் சின்ன பையன், அவன் வரும்போது நீங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு இருக்கேன், நான் வந்தா என்னமோ வயசானவனை பார்த்துட்டு நான் காமவசப்பட்டவன் போல உங்கள் ஆடையெல்லாம் எடுத்து மறைத்துக் கொள்கிறீர்களே அப்படின்னு வேதவியாசர் கேட்டாராம். அப்ப அந்த பெண்கள் பதில் சொன்னாலாம், அந்த சுகபிரம்மம் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர். ஒரு கிருஷ்ண பக்தன் என்னைக்குமே தன்னை ஆண் என்று கருத மாட்டான், தன்னை பெண்ணாகத்தான் கருதுவான், கிருஷ்ணனுக்கு தேவி என்றுதான் கருதுவான். சுகபிரம்மம் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர், அதனால எங்களை தனித்து பெண்கள் என்று பார்த்து அவர் எங்கள் மீது காமவசப்பட மாட்டார். அவருக்கு இருக்கிற கிருஷ்ண பக்தி அப்பாவான உங்களுக்கே இல்ல, அதனாலதான் உங்களை பார்த்ததும் எங்களுக்கு சந்தேகமா இருந்தது, சுகபிரம்மத்தை பார்த்தால் எங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னாலாம். கிருஷ்ண பக்தரான சுகபிரம்மம் வந்தாலே பெண்களுக்கு வேற தோணவில்லை என்றால், பரம கிருஷ்ண பக்தராக யசோதையாகவே மாறிய பெரியாழ்வார் என்பவர் அவர் அந்த குளக்கரைக்கோ நதிக்கரைக்கோ வரும்போது அந்த பெண்கள் நிச்சயமாக அதை வேறாக நினைக்க மாட்டார்கள். ஏன்னா கிருஷ்ண பக்தர்கள் யாருமே தங்களை கிருஷ்ணனுக்கு தேவி என்றுதான் கருதுவார்கள். இன்னொரு பெண்ணை பார்த்து அவள் தனியா பெண் நான் நினைச்சு காமவசப்பட மாட்டா, அதனால பெண்களுக்கு அந்த உணர்வு வரவில்லை. அந்த பதில் சொல்லிட்டார்.